வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இப்போ நம்ம இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நான் இன்றைக்கி காலையிலேருந்து கிச்சன் டைல்ஸ் ஃபுல்லாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி க்ளீன் பண்ணுறீங்கன்னு. கிச்சன் டைல்ஸ் ஃபுல்லாக நல்லா சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணி அந்த க்ளீனிங்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹால் க்ளீனிங் எல்லா க்ளீனிங்கும் முடிச்சுட்டு இப்போ தான் சரி ரெடி பண்ணலாம் டிஃபன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு பார்த்தா இன்ஸ்டண்ட்டாக இதான் இப்போதைக்கு ஃபாஸ்ட்டாக நம்மளால் பண்ண முடியும். அதனால் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. நான் ஒரு ஸ்மால் பேக்கெட் தான், ஒரு 3 பேக்கெட் எடுத்திருக்கேன். நான் அதுக்கு ஒரு 4 கப்பு தண்ணி விடுறேன். இது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்செடுத்து அந்த நூடுல்ஸ்லேயே கொடுப்பாங்க இல்லையா மசால் பேக்கெட்டு, அது ஒரு 3 பேக்கெட் அது சேர்த்துறேன். நான் அதோட இப்போ உடச்சி வச்சுருக்க நூடுல்ஸையும் சேர்த்துறேன். இது டாப் ரோமனுங்க, நல்லா காரசாரமாக வந்திருந்தது, புது ஃப்ளேவர். அது 2 நாளாகவே சொல்லிட்டு இருந்தான் காரசாரமாக ஒன்று புது ஃப்ளேவர் வந்திருக்குமா பண்ணிக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு. சரி இன்றைக்கி க்ளீனிங் பண்ணவும் அவன் என்ன பண்ணிட்டான் நைஸாக, சரி இதை நீ டிஃபனாக பண்ணிவிட்டே இப்போ உனக்கு சௌரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொண்டு வாங்கி வச்சுட்டான். அதனால தான் நான் இன்றைக்கி இது பண்ணுறேன். நூடுல்ஸ் உடம்புக்கு கெடுதல் தான். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரிய குழந்தைங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு அதுதான் பிடிக்கிறது வேறு. அதனால் ஏதாவது ஒன்ஸ் இன் எ வைல் நமக்கு இந்த மாதிரி முடியாத சமயத்தில் வேணால் பண்ணி கொடுக்கலாமே தவிர அதுவே வழக்கமாக வச்சுக்க வேண்டாம். நாம் வேகட்டும். அப்புறம் எல்லாரும் கேட்டிருந்தீங்க இந்த கார்னர் ஸ்டாண்ட் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ரத்னா ஸ்டோரில் வாங்கினேன் நான். நூடுல்ஸ் நல்லா வெந்துடுது. நான் எக்ஸ்ட்ராவாக டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஓரிகானோ சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இது ஆப்ஷனல் தான். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி இருந்தால் அது சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா புதினாலாம் சேர்த்துக்கலாம். பட் இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், ஓரிகானோ ஃப்ளேவர். அவ்வளோதான். ஸோ நீங்கள் கேட்ட இன்றைக்கி கிச்சன் க்ளீனிங்கும் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இன்ஸ்டன்ட் கிச்சன் டைல்ஸ் எப்படி க்ளீன் பண்ணுறது அது நான் மெயினாக எப்படி பண்ணி நான் டெய்லி எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறேன்னு கேட்டிங்க. இவ்வளோ வெள்ளையாக அதை தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் அது எல்லோரும் பண்ணுறது தான். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.